ஆம்புலன்ஸ்காரன் ஃபர்ஸ்ட் கடவுளே. 108 கூப்பிட்டா குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகுதுண்ணா. டாக்டர் கொண்டு நம்ம அடிவாட்டவங்களை கொண்டு நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டரா வந்து பாக்குறாங்க. ரோட்ல கிடக்குறோம் நம்ம தான். ஏன் தம்பி அன்னைக்கு பழனியிலிருந்து உடுமலை ஜிஹெச்சுக்கு போனோமல்ல, கோவை ஜிஹெச்சுக்கு கோவை மெடிக்கலுக்கு போனோமல்ல, பழனியிலிருந்துண்ணா கரெக்டாக 1.25 1.5 மணி நேரத்தில் போயிட்டாங்க. இப்போ இதை பிடிச்சி முருகானந்த் சத்தா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடு? சாப்பாடு ரசம். சைடிஷ்டு? சைடிஷ்லாம் எதுவும் கிடையாது. சைடிஷ் சுரக்காய் சாம்பார். சுரக்காய் குழம்பு? சாம்பார். சுரக்காய் குழம்பு சாம்பாரா? சாம்பார். சரிண்ணா. காலையில் ஃபுல் கட்டு. அவ்வளோது. மத்தியானத்துக்கு என்னங்க? ஏண்ணா மத்தியானத்துக்கு தயிர் சாப்பாடு. ஏண்ணா இப்போ அந்த குளம் இருக்குல்ல, அங்கே பாருண்ணா, அங்கே தெரியுதா குளங்க? பூரா தடுப்பு பண்ணுறாங்கல்ல, எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? 150 பேர் பண்ணுறாங்களா? உங்களுக்கு எது தடுப்பு பண்ணுற இடம்? அது கிளவரமா உங்களுதா தடுப்பு பண்ணுற இடமா? சரி. அப்படியா? எவ்வளோண்ணா ஒரு செமைக்கு தடுப்பு பண்ண? செமைக்கு 100 ரூபா. நீங்கள் தான் ஓனரு. செமைக்கு 100 ரூபாயா? செமைக்கு 100 ரூபா. சரி. ஒரு நாளைக்கு எத்தனை சமையல் பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 4 பண்ணுவாங்க, 5 பண்ணுவாங்க. அதிகப்படி எவ்வளோ பண்ணுவாங்க உங்கள் வீட்டில்? 4. ஒரு சமையல் எவ்வளோ? 150 ரூபா. 150 ரூபா. 4 சமைக்கு எவ்வளோ வச்சு? 600 ரூபாயாச்சா? ஓலைக்கு எவ்வளோ போகுது? 600 ரூபாய் ஓடிக்கு. 600 ரூபாய்க்கு ஒரு ஓலை 600 ரூபா. 600 ரூபாய்க்கு 600 ரூபா. வண்டி வாடகை 600 ரூபா. எவ்வளோ கிடைக்கும்? 1200 ரூபா. கிளிக்கிற கூலி டெய்லி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கூலி. 300 ரூபா கூலி போட்டாலே எப்படி பார்த்தாலும் 100 ரூபா மிச்சமாகு. 100 ரூபா தான் மிச்சமாகு. ஒரு பொம்பளையாள் ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பளம். நம்மளுக்கு வேலை இருந்துட்டே இருக்கு. ஒரு காட்டுக்கு போனால் ஒரு வேலை செய்யணும். இது வந்து ஒரு வாழ்வாதாரம். செய்கிற தொழில் நம்ம கண்டினியூவாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கையில் தொழில் மாதிரி. யாரையும் வந்து கேட்க வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் கட்டுமா? இல்லை, ஜாஸ்தி வராதுண்ணா. உனக்கு எவ்வளோ? நீ ஆம்பளை எவ்வளோ கழிக்கிற? நான் 40 சேமம் தான். 40 சேமைக்கு 4 10 40 4000. அது கணக்கு போட்டேன். சோக்கு 500 ரூபா. அப்படி கணக்கு போடக்கூடாதுண்ணா. எப்படி கணக்கு போடுறேன்? 500 ரூபா. 600 சோக வண்டி வாடகை ஒரு 600 ரூபா. 800 900 கம்முண்டு. எவ்வளோ வரும் தெரியுமா? அது ஒரு நாள் சோகை 2000 சோகை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூபாய்க்கு தடுப்பு பண்ணிட்டுங்க. அப்போ கூலி டெய்லி 300 ரூபா கூலி. ஏன் தம்பி ஆம்புலன்ஸ் முன்னாடிவா ஓலை போகிற மறைச்சிக்குது தம்பி. உங்கள் ஆம்புலன்ஸ் நம்பர் சொல்லு தம்பி. என்ன பேர் என்ன சொல்லு தம்பி? ராஜேஸ்வரி ஆம்புலன்ஸ். 94 88 104 108. வேற என்னென்ன இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது, ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, வென்டிலேட்டர் இருக்குது, எல்லா வசதியும் உண்டு. மினிமம் எவ்வளோ? மினிமம் வந்து ஐஸ் பாக்ஸ். ஐஸ் பாக்ஸ் வந்து 4000 4500 ஓகே. வேற ஆம்புலன்ஸ்க்கு இருக்குது. சொர்க்கம் வந்து 4 ரூபா மினிமம். சரி, அடுத்து வந்து நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது. லோக்கல் வாடகை காட்டு வாடகைக்கு வந்து 1500 ரூபா. ஓகே. உடம்பேட்டைக்கு போகணும் அவசர கேஸ்க்கு? அவசரம் போகணும்னா 1800 ரூபா. மலையிலேருந்து போகணும். ஓகே. ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு வாடகை இவ்வளோ சொன்னால் 108 ஓடுமா? சொல்லுண்ணா. வேணா 108 கூப்பிட்டா அரை மணி நேரம் ஆகுது. சொல்கிறது கேளு, சிரிக்காத. 108 கூப்பிட்டா அரை மணி நேரம் ஆகுது. அப்போ அவசரத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிற ராஜேஸ்வரி ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடுவோம். நீங்கள் ஏதாச்சும் கூப்பிட்டுருக்குறீங்களா ஆம்புலன்ஸை? ஒரு முறை எனக்கு கஷ்டம். ராஜேஸ்வரி ஆம்புலன்ஸ் தான் வந்து சரவணம் வந்தாப்புல. சரவணன் அப்போ வந்து சாகவே கிடையாதுன்னா எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உண்மையாகவே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டி பணத்தையும் கட்டிட்டாப்புல. 2000 3000 வந்து முதல் அட்வான்ஸே இசிஜி எல்லாம் எடுக்கிறதுக்கு பணத்தை கட்டிட்டாப்புல. அது மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நம்மளுக்கு பரவாயில்லைண்ணா. ஏன் தம்பி உண்மை அப்படித்தானே தம்பி? நீயும் அப்படித்தானே? அப்போ அதனால தான் இப்போ உங்களுக்கு ஜல்லிவட்டில் நிற்காமல் ஆம்புலன்ஸ் பறக்குதோ? பண்ணுறது டாக்டராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஆம்புலன்ஸ்க்காக இருந்தால் ஃபஸ்ட்டு கடவுளை.
108 கூப்பிட்டா குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகுதுண்ணா. கோயம்புத்தூர்ல கொண்டு டாக்டர் கொண்டு போய் நம்ம சாகடிச்சிருவேன். அடிவாட்டவங்களை கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டரா வந்து பாக்குறாங்க. ரோட்ல கிடக்குறோம் நம்ம தான். ஏன் தம்பி? டிரைவர் இருக்குது அன்னைக்கு பழனியிலிருந்து காப்பாத்தி இன்னொரு உடுமலை ஜிஹெச்சுக்கு போனோமல்ல, கோவை ஜிஹெச்சுக்கு, கோவை மெடிக்கலுக்கு போனோமல்ல, பழனியிலிருந்துண்ணா கரெக்டாக 1.25 1.5 மணி நேரத்தில் போயிட்டாங்க. அதே வருவாங்க. ஏதோ ஒரு டிரைவர் ஆம்புலன்ஸ்ல அன்னைக்கு பார்த்தோம்ல, எங்க இருந்து குழந்தை கொண்டு போனார்ல, நான் தான் நல்ல ஃபோன் பண்ணி பேசுனேன். நான் தான் பேசுனேன். அப்படி இன்னொரு குழந்தை ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ்காரர் எங்கேயோ மதுரையே கோயம்புத்தூர் இங்கே கொண்டு வந்தாரு. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு உயிரை வந்து பணம் வச்சு ஓட்டுறது, பனை வச்சு வேலை செய்யறதில்ல. என்னமாண்ணா நீ சொல்கிறேன் கருப்புசாமிண்ணா, உண்மையாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களில் தெய்வம் மாதிரி நோவும் காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுத்து தானே போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம்ண்ணா டாக்டர் அங்கே போய் இருந்தா தான் பார்க்க போறாங்க. ரோட்ல இருக்கிறவங்க கொண்டு போய் விட்டா தானே பார்ப்பாங்க. ஆமாம், அது முடக்கி தினூர் போகிறது அதே முடக்கி. ஏன்னா இவ்வளோ இயற்கை சூழ்நிலை ஜம்முன்னு இருக்குதுண்ணா. ஏன்னா டெய்லி வந்துடுவீங்களா கருப்புசாமிண்ணா? இங்கே டெய்லி லீவு டெய்லி வந்துடுவீங்க. சூப்பராக இருக்குதுண்ணா. ஒரு மீன் போகிறது தெரியாது தண்ணியில், ஆனால் அந்த கொக்கு பறக்கிறதெல்லாம் ஜம்முன்னு தெரியுது. காடு 2 ஏக்கர் வட ஒரு முக்கிய வச்சு போய் அங்கே ஜாலியாக உட்கார வேண்டியது. காடு எங்கேண்ணா இருக்குது கருப்புசாமிண்ணா? 2 ஏக்கராவா? சரி சரி. ஆமாம், பைக்கு அங்கே அதுக்கு கீழே ஒரு 1.5. இப்போ மணியனுக்கு கோடீஸ்வரன் தான். ஏய் மொத்தம் 3.5 போயிட்டான மணியை. மொத்தம் 3 ஏக்கர். வடக்கால இருக்குது. நோ பரவாயில்லண்ணோ, உங்களுக்கு நாள் 2 ஏக்கரா இருக்குது. அங்கே வடக்கால மொத்தம் 3 ஏக்கர். 3 ஏக்கரா இருக்குதாண்ணா? வடக்காலங்க 4 ஏக்கர், 4 கால. உங்க அக்கா மக்கா ஒரு ஏக்கர் எவ்வளோண்ணா இங்கே? குறைஞ்சது ஒரு 75 லட்சம். 75 லட்சம் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குது ஓர காலையில. 1 கோடியா? அப்புறம் ஒரு ஏக்கராவா? ஆமா, அப்படி 7 டேங்கரையில போய் தலைமடையில இருக்கிற காட்ட போய் அதான் இப்படி தண்ணி நின்னா அப்புறம் நீங்க 1 கோடியே சொல்லுவீங்கடா அப்பா. கிணறு வெட்டுறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? 50 லட்சம். கிணறு வெட்டினா 50 லட்சமா? தனியா கேட்டாங்க. காட்டை நீ வச்சுக்க, கிணத்துக்கு மட்டும் எங்களுக்கு கூடுட்டாங்க. எங்களுக்கு வேணாம், பாரம்பரியமா இருந்துட்டு போன்ட்டாங்க. இதெல்லாம் என் மகன்களை நீ பாருங்க நண்பர்களே, இந்த செமட்டேங் பகுதியில் ஒரு ஏக்கரை வந்து 1 கோடி சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி வருஷம் போகிற இப்படி தான் இருக்க மாட்டிருக்குது. நம்மளுக்கு தெரியல. நாங்கள் சொல்லிட்டு 1 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் இடம் எங்களுக்கு இருந்துட்டு போகுது. அப்படிங்கப்பா, இது என்ன பேசுவீங்க? ஓகே, 1 கோடி என்ன ஒரு 10 மாதத்துல ஒரு அரிசி கணக்கில் என்ன செலவு பண்ணி போடுவேன். திருப்பி அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். கரெக்டு தான். தெரியாதுல்ல. கிழிச்செல்லாம் போட்டுருவானா மணி? என்ன மனுஷன் உண்மையாக அவனாட்ட ஒரு உலகத்தில் உலகமாக இவனும் எவனையும் பார்த்ததில்ல. ரொம்ப போதானப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அதை எங்கேயாச்சும் சேர்த்து விடலாமான்னு பண்ணையத்துலையா? அப்பாவுக்கு அப்போ என்ன சாமி முடுறது? தீபாவளி முடிஞ்சு. தீபாவளி முடிஞ்சப்பா 1 வாரம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. தீபாவளி முடிஞ்சு அடுத்த கிழமை தீபாவளி. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. பாம்பாட்டி வில்லேஜ் வேறு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. அது முடிஞ்சு. அதனால அதெல்லாம் தெய்வம்டா. சோறு போற லட்சுமிடா. பேசாதடா டேய். மீனுக்கு பிடிக்கலையா? இப்போ இதை பிடிச்சி முருகானந்து சத்தாப்பு தண்ணி பாம்பு இங்கடி தண்ணி பாம்பு இங்கே இருக்குது பக்கத்தான். இங்கே கீழே ஒரு தண்ணி பாம்பு. என்ன பாம்பு? ஜூம் பண்ணுறோம் ஒரு பாம்பை. கயத்துக்கு சத்தமாக மாதிரி ஆடி தண்ணி பாம்பு உயிரோடு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, அது உயிரோட இருக்குது. செத்து போச்சு.
அவ்வளோ ஜூம் பண்ணுறேன் மூஞ்சிவே. தம்பி இங்கே வேறு இப்படி கொஞ்சம் மின்னுக்கு வா, வெயில் பரவாயில்ல. வா தம்பி, கொஞ்சம் மின்னுக்கு வா. லைவ் எடுத்து வண்டின்னு சொல்லலாம், அப்போ லைவை போட்டுக்கலாம்.